அவரை ஆராதிப்பதற்கு உங்களை தேவன் தகுதியுள்ளவர்களாய் பார்க்கிறார். அவர் ஆராதிக்க பாத்திரராய் இருக்கிறார். அவர் துதிக்கப்பட பாத்திரராய் இருக்கிறார். He is worthy to be lifted up. உயர்த்தப்படுவதற்கு அவர் பாத்திரராய் அவர் இருக்கிறார். அவர் உயர்த்தப்பட பாத்திரராய் இருக்கிறார் நான் சொல்லும்போது, ஏன் அவர் உயர்த்தப்பட பாத்திரராக இருக்கிறாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, காரணம் அவர் சிலுவையிலே உங்களை பாத்திரராய் கண்டார். அவர் சிலுவையிலே உங்களை பாத்திரர்களாய் கண்டார். உங்களுக்கென்று இரத்தம் சிந்துவதற்கு உங்களை அவர் பாத்திரனாய் பார்த்தார். உங்களுக்கென்று அவர் இரத்தம் சிந்துவதற்கு உங்களை பாத்திரனாய் பார்த்தார். இன்னைக்கு நம்மள்ட்ட யாராச்சும் ஒருத்தவங்க உதவின்னு கேட்டாங்க அப்படின்னா, மிஞ்சி மிஞ்சி போனால் காசு கொடுப்போம், இல்லை பிளட் டொனேட் பண்ணுவோம். அப்படியே பிளட் டொனேட் பண்ணாலும் உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் தரப்போறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட், சில யூனிட்ஸ் தான் நம்ம பிளட்டை நம்ம டொனேட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சொல்கிறது என்னன்னா, எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்துட்டா அப்புறம் நான் எப்படி வாழ்கிறது, எனக்கு கொஞ்சம் வேணும்ல. ஹல்லேலூயா. ஆனால் சிலுவையில் அவர் எனக்கு கொஞ்சம் வேணும்லன்னு சொல்லவே இல்லை. இயேசுவின் கடைசி சொட்டு இரத்தத்திற்கும் உங்களை அவர் பாத்திரவானாய் கண்டது நிமித்தமா தனது முழு இரத்தத்தையும் அவர் உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தி உங்களை எண்ணி விளக்கரையமாய் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி ஒன்று சொல்றது உண்டு. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் ரத்தம் சிந்தினதுனால நீங்கள் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தை சிந்தினதுனால நம்ம என்ன ஆக்கப்பட்டு இருக்கிறோமா? தகுதி ஆக்கப்பட்டு இருக்கிறோமா? இல்லை இல்லை, அது பழைய ஏற்பாடு. இரத்தத்தை சிந்தியதால் அவர்களுக்கு வந்த ஒரு தகுதி, அது பழைய ஏற்பாடு. ஆனால் புது நிலைமையின் வெளிச்சத்தில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் தகுதியாய் அவர் கண்களுக்கு தெரிந்ததினால் தனது இரத்தத்தை அவர் உங்களுக்கு சிந்தினார். நீங்கள் தகுதியாய் அவர் கண்களுக்கு தெரிந்ததினால் அவர் தனது முழு இரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக சிந்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் காசு கொடுக்கறதுனால அது ஐஃபோன் ஆகுதா, இல்லை ஐஃபோனாக இருக்கிறதுனால நீங்கள் காசு கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. நீங்கள் காசு கொடுக்கறதுனால அந்த ஃபோனுக்கு மதிப்பு கொடுத்தால், அந்த ஃபோனுக்கு மதிப்பு கூட இருக்கிறதுனால நீங்கள் அவ்வளோ காசை தரீங்களா? அவர் ரத்தத்தை சிந்தினதுனால நீங்கள் பெரிய ஆள் ஆகல. உங்களை அவர் பெரிய ஆளாக பார்த்ததுனால தான் உங்களுக்கு ரத்தத்தை சிந்தினார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தை சிந்தினதுனால நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறல. உங்களை பிரயோஜனம் உள்ளவராய் அவர்கள் பார்த்தது நிமித்தமாய், உங்களை மேன்மை உள்ளவராய் அவர் பார்த்தது நிமித்தமாய், அவர் ரத்தத்தை சிந்தினதுனால நீங்க பிள்ளை ஆகல. நீங்க பிள்ளையா இருந்ததுனால உங்களுக்கு அவர் ரத்தத்தை சிந்தினார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தை சிந்தினது நிமித்தமாய் நாம் பிள்ளையாகவில்லை. அவர் ரத்தத்தை சிந்தினது நிமித்தமாய் நாம் புத்திர சுவிகாரன் ஆகவில்லை. நாம் புத்திர சுவிகாரர்களாய் இருந்தது நிமித்தமாய், நாம் அவர் பிள்ளைகளாய் இருந்தது நிமித்தமாய், ஹல்லேலூயா, அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்திற்கும் உங்களை எண்ணி அவர் தகுதி உள்ளவர்களாய் கண்டது நிமித்தமாய் தன்னையே பாராமல் தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்லு, தன்னை சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், பிதாவாகிய பிதா இயேசுவையே உங்களுக்கு எனக்கு கொடுத்தது உண்மைனா, ஹல்லேலூயா, இயேசுவையே உங்களுக்கும் எனக்கும் பிதா கொடுத்தது உண்மைன்னா, அதை தாண்டி வேற கொடுக்க முடியாத காரியம்னு ஒண்ணுமே கிடையாது. இயேசுவுக்கு மேல ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவரையே கொடுத்தது உண்மைனா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற எதுவானாலும் சரி, இந்த காலை வேளையில என் தேவன் அதை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் கடந்த காலத்தின் தேவனும் அல்ல, அவர் எதிர்காலத்தின் தேவனும் அல்ல, அவர் இன்றைய தேவனாயிருக்கிறார். இஸ் a God of today. இன்றைய தேவன் சொல்றதை தாண்டி நான் இப்படி சொல்ல ஆசைப்படுறேன், அவர் இப்போதைய தேவன். இஸ் a God of now. இப்போதைய தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இப்போதைய தேவன். இப்ப கிரியை செய்ய வல்லவர்.
பைபிளெல்லாம் படிக்கும்போது அப்படிதான் சொல்லுது பாருங்க. இன்று ரட்சணிய நாள், இன்று ரட்சணிய நாள். இன்று 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 கர்த்தர் எப்பெல்லாம் ஜனங்களை சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் சொல்றாரு, இன்று இன்று நான் அவனை புறப்பட பண்ணுவேன், இன்று நீ சுகத்தை காண்பாய். குருடங்கண்ணில் கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு போ மகனே, இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு அற்புதம் நடந்துடும் சொல்லலை பாருங்க. ஹல்லேலூயா. உன் கண்கள் திறக்கப்படுவதாக. கூனியை பார்த்து கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு போங்க பத்திரமா. அப்படியே இந்த வாரத்தில் ஒரு இன்ச்சா அவங்க பெண்டு நிமிந்து அடுத்த 7வது நாள் நீங்கள் வரும்போது நேராக வருவீங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல பாருங்க. நிமிர்வாயாகனா இப்போதே நடந்தது, இப்போதே கூனி நிமிர்ந்தான், இப்போதே கண்கள் திறக்கப்பட்டது, இப்போதே மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம் தேவன் இப்போதைய தேவன், நம் தேவன் இப்போதைய தேவன். அப்படின்னா நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் அற்புதங்கள் நாளை அல்ல, உங்கள் அற்புதங்கள் மறுநாள் அல்ல, உங்கள் அற்புதம் இப்போதே, உங்கள் அற்புதம் இப்போதே. இப்போ ஒரு மாற்றத்தை, இப்போ ஒரு விடுதலையை, இப்போ ஒரு ஜீவனை, இப்போ ஒரு சுகத்தை, இப்போ ஒரு ஆரோக்கியத்தை, இப்போ ஒரு விடுதலையை உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில கொடுக்க நம் தேவன் மிகவும் உண்மை உள்ளவராய். காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கடந்த நாட்களிலே அவர் இப்போதே செய்ய வல்லவர் என்றார், இந்த நாட்களிலும் அவர் இப்போதே செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி அவரை உயர்த்தலாமா? ரிமல மகர சகடதனரா ரே நமமமா ஓ ரலபபா சகடதனரலமா. உயர்த்துகிற ஆண்டவரே, உயர்த்துங்க ஆண்டவரே, உயர்த்துங்க ஆண்டவரே. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆராதனைக்கு துதிக்கு அவர் ஏன் பாத்திரர் என்றால், சிலுவையிலே உங்களை அவர் பாத்திரராய் கண்டார், சிலுவையிலே அவர் உங்களை பாத்திரராய் கண்டார். இன்றைக்கு கையை உயர்த்தி துதிக்கிறதுக்கோ வாயை திறந்து கத்தி அவர் ஆராதிக்கிறதுக்கோ ஏன் அவர் பாத்திரர்? ஹல்லேலூயா. இன்னைக்கு சில ஆக்டர்ஸ் வரும்போது, இல்லை பெரிய அரசியல் தலைவர்கள் வரும்போது ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? அந்த கோஷத்திற்கு, அந்த ஆர்ப்பரிப்புக்கு அவர்களை தகுதியானவர்களாய் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ ஃபெயிலியர் ஆகிற ஆக்டர் ஆகணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து நடித்து படங்கள் தோல்வி அடைந்து போன எத்தனையோ ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் வரும்போது யாரும் கத்துறதுல விசில் அடிக்கிறதுல ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் சில வெற்றி படங்களை கொடுத்தவர்களோ, சில ஜெயத்தை கொடுத்தவர்களோ, உண்மையாலுமே ஜனங்களை உற்சாகப்படுத்தின சில ஆட்களோ முன்பதாக அவங்க வராங்க, அவங்க என்ட்ரன்ஸில் இப்போ அவர் வராரு அப்படின்னாலே என்ன பறக்க ஆரம்பிச்சிருது. விசிலு, கைத்தட்டு, கொண்டாட்டம், அது இதுன்னு ஆர்ப்பரிப்புன்னு பறக்க ஆரம்பிச்சிருது. ஹல்லேலூயா. இப்போ அடிக்கிற காரியமும் இப்போ கத்துற காரியமும் எதை பேஸ் பண்ணி வருது? அவர்கள் ஏற்கனவே கொடுத்த வெற்றி படங்கள். ஹல்லேலூயா. ஒரு படத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஹீரோ சிலுவையில் ஓட்டி முடிச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் 100 நாள் ஓடினா அது வெற்றி படம். இந்த காலம் மாறிடுச்சோம். இப்போ ஒரு வாரம் ஓடினாலே அது என்ன படமா? நம்ம ஆண்டவர் 2000 வருஷம் தாண்டி ஓடிட்டு இருக்கிறார். நான் சொல்றத கவனிங்க. 2000 வருஷமா ஒரு படம் வெற்றி படமாவே இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? 2000 வருஷங்கள் தாண்டினாலும் ஒரு படம் வெற்றி படமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன படம் என்றால், என் இயேசு சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக செய்து முடித்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட நிற்கும் போது அவரை நீங்க எப்படி ஆராதிக்கணும்? அவர்கிட்ட நீங்க நிற்கும் போது அவரை நீங்க எப்படி கொண்டாடணும்? ஒரு ஆக்டரை இன்டர்வியூ எடுக்கும் போது நான் கேட்டேன். அந்த இன்டர்வியூவை நான் பார்த்துட்டு இருக்கும்போது, நல்ல ஒரு பெரிய பிரபலியமானவர் தான். அவரை பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க, ஒவ்வொரு முறையும் அந்த நடிக்கிற களத்திற்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது உங்களை அப்படி எனர்ஜெட்டிக்காக நடிக்க தூண்டுற காரியம் என்ன அப்படின்னு உடனே அவர் மேடையிலிருந்து உடனே இப்படி கை காட்டுறார்.
அல்லேலூயா. உங்களை இந்த வயசுலையும், உங்களுக்கு எப்படி வயசு 50 தாண்டிருச்சு, ஆனால் இந்த வயசுலையும் இப்படி நெருப்பாக ஆடுறீங்க, நெருப்பாக குதிக்கிறீங்க, இப்படி ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுறீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு உடனே அவர் பதிலே பேசலை. என்னன்னாரு? இப்படின்னு உடனே எல்லாம் கத்துறாங்க. யாரை சொல்கிறாரு? அல்லேலூயா. நான் அவங்கள பார்த்து சொல்லிட்டா, ஏன் அவர் உயர்த்தப்பட பார்த்துறாருன்னா, அவரை பார்த்து எதுக்கு இவ்வளோ ஒரு கோரமான படத்தை இப்போ சிலுவையில் விளையாட ட்ரை பண்ணுறீங்க ஆண்டவரே? அல்லேலூயா. அவர் சிலுவையில் விளையாண்டது ஆக்ஷன் மூவி. ஆமென். எதுக்கு அது இப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் மூவியை நீங்கள் எதுக்கு எடுத்து நடிச்சிங்கன்னு ஆண்டவரை பார்த்து கேட்டிங்கன்னா, அவர் அங்கேருந்து சொல்லுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? உங்களை கை காட்டி சொல்லுவார், என் பிள்ளைங்க தான், என் பிள்ளைங்க தான். அல்லேலூயா. சிலுவையிலே உங்களை பாத்திரனாய் கண்டார். சிலுவையிலே உங்களை பாத்திரனாய் கண்டார். அன்று அவர் உங்களை பாத்திரனாய் கண்டபடியினாலே இன்று அவரை உயர்த்த அவர் பாத்திரர், அவரை மேன்மைப்படுத்த அவர் பாத்திரர், அவரை முழு மனசோட ஆராதிக்க அவர் பாத்திரராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் அவர் செஞ்சது ஏதோ சின்ன கிரயம் இல்லை, மிகப்பெரிய கிரயத்தை, மிகப்பெரிய விலை கிரயத்தை சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலை வேளையில் கமான் கமான் கமான், லிஃப்ட் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் பாத்திர, ஆண்டவரே நீர் பாத்திர, ஆண்டவரே நீர் பாத்திர, ஆண்டவரே நீர் பாத்திர, பாத்திர பாத்திர. ஓ ரிமல மகர ஷகட பகதனர, நீர் பாத்திரர் ஆண்டவரே, பாத்திரரே பாத்திரரே. ஓ ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. சொல்லலாமா? உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை. ஓ என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னுயிரான
என் உயிரான இயேசு என் உயிரோடு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஓ உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன்.
அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பேனே. ராஜா நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பேனே. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஒரு நியமனம் இருந்ததாம். ஒருத்த மரத்துல உட்கார்ந்து மரம் வெட்டி கொண்டு இருக்கும் போது கை தவறுதலாய் அந்த கோடாரி கீழே விழும்போது அந்த வழியாய் ஒருவன் போகும்போது அந்த கோடாரி அவன் மேல விழுந்து அவன் கழுத்து வெட்டப்பட்டுருமா. ஹல்லேலூயா. அதாவது தெரியாம ஒருத்தனை சாவடிச்சிட்டான் அப்படின்னா, தெரியாம ஒருத்தன் செத்துட்டான், தெரியாம ஒரு கொலைகாரனா ஒருத்தன் மாறிட்டான் அப்படின்னா, எவன் செத்து போனானோ அந்த செத்து போனவனுடைய குடும்பம் இந்த கொலை செய்தவனை துரத்துமா. இவனையும் கொன்றணும் துரத்தும் போது அந்த நாட்களில் கர்த்தர் ஒரு நியமத்தை வைத்திருந்தார். அது என்ன நியமம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கல பட்டணம் என்று தேவன் ஒன்றை வைத்திருந்தார். அந்த அடைக்கல பட்டணத்தில் யார் இருப்பானா? ஆசாரியன் இருப்பான். இவன் என்ன செய்வான்? தவறுதலா ஒரு தப்பு நடந்த பிறகு எவ்வளவு விரைவா ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள பூர முடியுமோ போய் பூந்துடுவான். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள யார் இருக்கா? பிரதான ஆசாரியன் இருக்கிறார். அந்த ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும், ஹல்லேலூயா, அந்த ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் துரத்தினாலும் அந்த ஆசாரியன் உயிரோடு இருக்கும் அளவும் அவன் மேல் ஒருவனும் கை போடவே முடியாது. காரணம், அவன் இருக்கிற இடத்திற்கு பெயர் அடைக்கல பட்டணம். இந்த காலை வேளையில என் ஆவியில நான் ஒன்றை பார்க்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட அடைக்கல பட்டணத்திற்குள்ள தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அடைக்கல பட்டணத்திற்குள்ள தேவன் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உங்கள் பிரதான ஆசாரியன் இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கூட ஆசாரியன் உயிரோடு இருக்கும் அளவும் தான். அவன் மரித்து போனால் இவனும் மரித்து போய் விடுவான். ஹல்லேலூயா. ஆனா இந்த புது உடனுக்கு கீழே உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியனை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவராகையார். அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவராகையார். அவர் முற்று முடிய உங்களை எண்ணி ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். முற்று முடிய உங்களை எண்ணி ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்துகிற ஆண்டவரே துதிங்க பார்க்கலாம். அப்படியே அந்நிய பாஷையில ரிமல மகதனரலதனரலா ஹல்முரோகோசே ரிஹல்ப்ரோகோசோ. இப்ப அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிற உங்களை நல்லா கவனிங்க. அடைக்கல பட்டணத்தில் அவன் யார் பிரசனத்தில் இருக்கிறான் என்றால், பிரதான ஆசாரியன் பிரசனத்தில் அவன் இருக்கும் போது அது அவனுக்கு அடைக்கல பட்டணமாய் மாறுகிறது. அந்த அடைக்கல பட்டணத்தில் அவன் இருக்கும் போது ஒருவேளை அவன் தவறிழைத்தவனாகவே இருந்தாலும் சரி, அந்த தவறினால் வருகிற எந்த தீமையும் அவனை மேற்கொள்ள முடியாது. அந்த தவறினால் வந்த எந்த தீமையும் அவனை மேற்கொள்ள முடியாது. இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பிதாவின் பிரசனத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவின் பிரசனத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது ஒரு அடைக்கல பட்டணத்திற்குள்ளே இருக்கிறீர்கள். வியாதி உங்களை தொட முடியாது, தரித்திரம் உங்களை தொட முடியாது, சாபம் உங்களை தொட முடியாது, சத்ரு உங்களை தொட முடியாது, பிசாசு உங்களை தொட முடியாது. காரணம், நீங்கள் ஒரு அடைக்கல பட்டணத்திற்குள்ளே வந்து இருக்கிறீர்கள். ரிமலமா ஷகடதனரலா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ஆஹா பிரசன்ன. கைகளை உயர்த்து. பிரசன்ன தேவ ஓ பிரசன்ன. இந்த காலை வேளையில I'm seeing the sweet breeze of God. தேவனுடைய சுவாசம் இந்த காலை வேளையில உங்க மேல வீசப்படுகிறத நான் பார்க்கிறேன். ஓ தேவ, இந்த பாடுற வேளையிலே ஒரு மகிமை உங்க மேல. பிரசன்ன பிரசன்ன
பிரசன்ன தேவ தேவ பிரசன்னமே பிரசன்னமே தேவ மீண்டுமாய் பிரசன்ன பிரசன்ன தேவ தேவ ரேலமா சகடகனரலமமா experience the touch of Father this morning. இந்த காலை வேளையில அந்த தெய்வீக தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த தெய்வீக தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த தெய்வீக பிரசன்னம் இப்பொழுதே உங்கள் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த தெய்வீக பிரசன்னம் இப்பொழுதே உங்களை நிறைப்பதாக உங்களை நிறைப்பதாக. வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே கைகளை உயர்த்தி துணையாளரே எங்கள் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நீங்க தான் அந்த ஆசரிப்பு கூடாரம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கைகளை உயர்த்தி வாருமையா நல்லவரே துணையாளரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு இறங்கி வந்தீரே. பாடுங்க மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மத்தியில் இறங்கி வந்தீரே மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுங்களேன் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஓ ஆசரிப்பு கூடார
நேரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையே. ரெண்டு கைகளை அப்பாட்ட உயர்த்தி சொல்லுங்க, மகிமையே உங்களை பெற்றுக்கொள்றோம். சொல்லுங்க, மகிமையே உங்களை நாங்க பெற்றுக்கொள்றோம். ஆவியானவரே, தாகமுள்ளவன் மேல் அவர் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் அவர் ஆறுகளையும் ஓட பண்ணுகிற ஒரு கர்த்தர். இந்த காலை வேளையில உங்கள் மேலே அப்படிப்பட்ட தேவ பிரசனம் என்கிற நதியை, தேவ பிரசனம் என்கிற நதியை உங்கள் மேல் அவர் ஓட பண்ணுவாராக. Thank you, Holy Spirit. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. கைகளை உயர்த்தே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, நல்லவரே, துணையாளரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. உங்க மேல கை வச்சு சொல்லுங்களேன், வந்தீரையா எனக்குள்ளே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வந்தீரையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நமது பிரசனங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் நன்றி. முது மகிமை எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து முது பிரசனத்திலே அமர்ந்து முது வார்த்தையினால் எங்கள் ஆத்துமாவை நீர் பலப்படுத்துவீராக. முது சத்தம் எங்களை உயிர்ப்பிப்பதாக. முது சத்தம் எங்கள் வாழ்வை மாற்றி அமைப்பதாக. நீர் அப்படியே செய்யறதுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. உற்சாகமாக கையில தட்டி தேவ நாமத்தின் காலையில மகிமைப்படுத்து.